அச்சு அசலா சினிமா வசனம் தான் பேசுறாரு முதல்வர். அதுக்கு ஆக்ஷன் கட் சொல்றாரு சபாநாயகர். ட்ராலி கேமரா ஸ்டன் குரூப் வர்றது மட்டும் தான் பாக்கி, வந்தா சட்டசபையே சினிமா ஷூட்டிங் ஆயிடும் அப்படின்னு வெளிநடப்பு பண்ண உதயநிதி வேதனைப்பட்டு சொல்லிருக்காரு. நேத்து உதய் பேசின பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வரிசையா பதில் சொல்லிக்கிட்டே வந்தாரு சிஎம். ஸ்ட்ராங்கான காட்டமான குற்றச்சாட்டுகள் கூட பதில் பேசாத பாத்துக்கிட்டு இருந்த திமுக பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே தான் ஏன் பொங்கி எழுந்தாங்கன்னு புரியல. ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு உதயநிதி. அடுத்தடுத்து அதெல்லாம் வருஷ கட்டி வரதான் போகுதுன்னு சொல்றாரு முதல்வர் விஜய். இருமொழி கொள்கையில இந்த அரசு உறுதியா இருக்கும்னு விஜய் சொல்றாரு. பல விஷயங்கள்ல திமுக போட்டது வெறும் வெளிவேஷம் தான் சொல்றாரு. திமுக காரங்களே நடத்துற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி கத்து தராங்கன்ற ஒரு பேச்சு இருக்கத்தான் செய்யுது. முடிஞ்சா அது யார் யார் பள்ளி எங்கெங்க இருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை தான் கொடுக்கட்டுமே பார்க்கலாம். சோபா மாடல் அரசுன்னு ஏன் சொல்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொல்றாரு சிஎம். பர்னிச்சர் கடை நடத்துறதெல்லாம் உங்க வியாபாரம் தான் ராயலா சுட்டி காட்டினார் பாருங்க. அங்க இருக்கு அவருடைய சர்க்காசம். பெரியார் கொள்கையில எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டோம், ஆனா கடவுள் மறுப்பை மட்டும் சாய்ஸ்ல விட்டுட்டோம்னு சிஎம் சொன்னது ஒரு சூப்பர் அப்ரோச். 36 ஐட்டத்தோட விருந்து படைக்கும் போது முழு இலையும் பார்த்தா சூப்பரா தான் இருக்கு. சுகர் உள்ளவங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, பிபி உள்ளவங்க ஊறுகாயை தொட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் எங்களுக்கு பிடிக்கல, அதை மட்டும் விட்டுட்டோம்னு சொல்றாரு விஜய். கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு கட்டாயம் உண்டுன்னு அடிச்சு பேசிட்டாரு இன்னைக்கு சட்டசபையில. பெரியாரையும் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு இருந்த 2 திராவிட கட்சிகளும் கடவுள் நம்பிக்கை பத்தி பேசும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துகிட்டு தான் இருந்தது. பெரியாரையும் கடவுளையும் எப்படி பக்கத்து சீட்ல உட்கார வைக்க முடியும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டு தான் இருந்தது. வெச்சா குடுமி அடிச்சா மொட்டன்னு மத்திய அரசு திட்டிக்கிட்டே தான் இருந்தது திமுக. மத்திய அரசு கொள்கை ரீதியா எதிர்ப்போம், நிர்வாக ரீதியா ஆதரிப்போம்னு அதுக்கும் ஒரு ஹைபிரிட் விளக்கத்தை கொடுத்துட்டாரு விஜய். எத்தனை வருஷமா இந்த வேஷம் போடுற பாலிடிக்ஸ் நடத்திக்கிட்டு இருப்பீங்க, டெக்னாலஜி ரொம்பவே மாறி போச்சு பாஸ் அப்படின்னு ரொம்ப கிண்டலாவே சொன்னாரு. டெக்னாலஜி மாறும்போது டெக்னிக்க மாத்திக்க வேண்டாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சீறினார். புத்தம் புதுசா சட்டசபைக்கு வந்த டீம்ங்கிறதுனால பக்குவமா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு ஸ்பீக்கர். ஆதாரம் தானே வேணும், சம்பந்தப்பட்ட மினிஸ்டருங்க அதை என்கிட்ட கொடுப்பாங்க, நானும் பார்த்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன், கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சபை குறிப்பில ஏத்துறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த வகையில அவர் தான் ராக்கர். ஆக்ஷன் ஒண்ணு பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சபாநாயகர் கிட்ட கேட்டு விஷ்கு பண்ணார் விஜய். உங்க அப்பாவை தாண்டா தம்பி தேடுறேன்னு ஒரு பெரியவர் சொன்ன குட்டி கதையை சொல்லி இந்த ஆக்ஷனுக்கு டெடிகேட் பண்ணாரு. அதை நேத்து வெளிநடப்பு, இன்னைக்கு படபடப்புன்னு போற வழி தெரியாம திணறுது அதிமுக. வெளிநடப்பு பண்ணப்பவும் வெளியிலேயே போகாம கூட 3 பேரை வச்சுக்கிட்டு குந்திக்கிட்டே இருக்காரு வேலுமணி. குந்திக்கிட்டே இருந்தது நேத்து, காத்திருந்து சிஎம்க்கு கை கொடுத்தது இன்னைக்கு. திமுகக்கு எதிராக ஊழல் அஸ்திரம், அதிமுகக்கு எதிராக ஊடுருவல் அஸ்திரம்னு டபுள் டமாக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு தாவேகா. வாயத்தரங்க சிஎம்னு நீங்க தான் பேட்ஜ் குடுத்துட்டு வாரீங்க, ஆனா அவர் வாயத்தரந்தா கதவ தரங்க ஸ்பீக்கர்னு சபையை விட்டே போறீங்க. 8 கோடி மக்களும் எங்க பக்கம் தான் இருக்காருன்னு சொல்றாரு பாருங்க. டிவில் பத்தி டெவில்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்றாருல, அதுக்கும் பதில் கூறுங்க. உள்ளாட்சி தேர்தல்ல உங்க பலத்தை காட்ட பாருங்க, இடைத்தேர்தல்ல திரும்ப ஒரு கூட்டணியை சேருங்க. இதையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டா உங்களை குத்தம் சொல்ல போது யாருங்க?